நாங்கள் சென்னை போயிருந்தப்போ மெரினா மாலுக்கு தாங்க போயிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே இருந்தது. நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம்னா கோகுலம் சபரி சிப்காட்டில் தங்கியிருந்தோம். ஸோ அது பக்கத்துலேயே இருந்ததுனால இங்கே போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மால் ரொம்ப பெருசாக இருந்தது பார்க்கவே. நிறைய கடைங்க இருந்தது. ஃபுல்லாக பிராண்டட் ஸ்டோர்ஸாக இருந்தது. ஸோ நம்மளும் அப்படியே போனதுக்காக ஒரு விண்டோ ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்கள் மெயினாக எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா டக் அவுட்க்கு தான். ஆமாங்க, டக் அவுட்டுங்கிறது ஒரு ட்ராம்பலின் பார்க். ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். ஃபுல்லாக ட்ராம்பலின்ஸாக இருக்கும். ஒரு ட்ராம்பலினே விளையாடுறதுக்கு வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபுல் ட்ராம்பலின் இருக்கனால எப்படி தான் இருக்குன்னு ட்ரை பண்ண தான் போயிருந்தோம். இங்கே வந்து பர் பர்சனுக்கு 350 சார்ஜ் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு. நாங்கள் வந்து 1 ஹவர் பேக் தான் எடுத்திருந்தோம். ஸோ உள்ளே போனது நம்மளுக்கு வந்துட்டு சாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு லாக்கரும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம கொண்டு போகிற பேக்ஸு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நம்ம அதில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு தனி லாக்கர் வித் கீயோடு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள் இதில் ஃபுல்லாக ட்ராம்போலின்ஸ் தாங்க. ட்ராம்போலின் வச்சு நம்ம வந்து பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. குழந்தைங்க செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு இடமும் இருந்தது. ஸோ அதில் போய்ட்டு அவன் பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு ஸ்விங் மாதிரி அதில் வந்து ஃபுல்லாக பால்ஸ் கீழே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ராம்போலின் பார்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லைன் இருக்கும், ஒரு சின்ன ஜிப்லைன். கொஞ்சம் கூட பயப்படாமல் அவங்க 2 பேர் போயிட்டாங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது, ஆனால் நானும் போயிட்டேன். ஏற்கனவே நான் ஜிப்லைன் ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜிப்லைன். ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எந்த ஒரு பெல்ட்டும் இல்லாமல் சும்மா கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரோல் ஆகிட்டே இருக்குங்க நடக்கும்போது. ஸோ என் பையன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தான். எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. எங்கடா இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீ பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி. டிவியில் பார்க்குறானா என்னன்னு தெரியல. ஆனால் அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக போய்கிட்டு இருந்தான். அவன் வந்து நல்லா ட்ரை பண்ணி அந்த இடத்த ரீச் பண்ணிட்டான். ஃபேமிலியோடு போனால் அது ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸோடு போனால் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ராம்பலின் பார்க்கு. ஒர்த் இல்லையான்னு கேட்டால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ட்ராம்பலின் பார்க்கு தான். ஸோ 350 ருபீஸ்க்கு எனக்காவது ஒரு நாள் போய் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது ஓகே தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நம்மளை அசஸ் பண்ணுறதுக்கு அங்கேயே ஆளுங்களும் இருப்பாங்க. இப்படி பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கும். ஸோ அங்கே ஒரு மாதிரி ஃபன்னாகவே போச்சுங்க. 1 ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு காலேஜ் கேங் வேறு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுங்க பசங்கள்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு நாஸ்டாலஜிக், நம்மளும் இந்த மாதிரி தானே காலேஜ் டேஸில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அப்புறம் இவங்க வந்து நானும் ஏறி நடந்தே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோலரில் நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக 1 ஹவர் முடிஞ்சிருச்சு. எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மெரினா மாலுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு அப்படியே சென்னைக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க.